ரீசனிங்ல இந்த மாதிரி ஒரு வரைபடம் கொடுத்துட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு, இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. அதாவது எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்தாவே ட்ரையாங்கிள்ல எந்த மெத்தட்ல சம் கேட்டாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பேசிக்கா ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் ஒரே ஒரு முக்கோணம் தான் இருக்கு. இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டாவது வரைபடம் பாருங்க. இதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேட்டாங்களா? ஸோ பாருங்க இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கோடு வந்துச்சுன்னா எத்தனை வருதோ இப்போ 1 இங்க 2, ஒருவேளை இந்த இடத்துல இன்னொரு கோடு வந்துச்சுன்னா 3 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணா 3 முக்கோணம். பாருங்க இது ஒரு முக்கோணம், அடுத்து இது ஒரு முக்கோணம். இதை கோடை விட்டுட்டு பாத்தீங்கன்னா பெரிய முக்கோணம் இருக்கும். அப்போ மொத்தமா இதுல 3 முக்கோணம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க இந்த மாதிரி கோடு வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? 1 2 3 4. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணா 1 + 2 + 3 + 4. எத்தனை கோடு வந்தாலும் சரி அப்படியே 1 2 3 4 5 6 அப்படி வரிசையா போட்டு அதை அப்படியே ஆட் பண்ணும். ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 4 + 1 5, 5 + 5 10. இதுல மொத்தமா 10 முக்கோணங்கள் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டயக்ராம் பாருங்க. இங்க நேரா கோடு போட்டு இந்த மாதிரி நேரா கோடு போட்டுருக்காங்க. அதே மாதிரி கிராஸ்லையும் கோடு போட்டுருக்காங்க. அப்ப என்ன பண்ணும்? 1 2 3 4. அதே மாதிரி இங்க 1 2 3 4. அதே மாதிரி இங்க 1 2 3 4. இந்த மாதிரி எத்தனை கட்டாயம் இருந்தாலும் சரி அப்படியே வரிசையா 1 2 3 4 அப்படியே போட்டு இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணா 1 + 2 + 3 + 4 = 10. அதே மாதிரி ரெண்டாவது லைன்ல இருக்கிறத ஆட் பண்ணா 1 + 2 + 3 + 4 = 10. அடுத்தது மூணாவது லைன் கீழே இருக்கிறத ஆட் பண்ணா 1 + 2 + 3 + 4. 1 + 2 + 3 + 4 ஆட் பண்ணா 10. மொத்தமா இதுல 30 முக்கோணங்கள் இருக்கு. இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? 30 முக்கோணம் இருக்கு. ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா, எவ்வளவு பெரிய பிக்சர் கொடுத்துட்டு அதுல முக்கோணம் கண்டுபிடிக்க சொன்னாலும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ட்ரையாங்கிள்ஸ்ல அடுத்த டைப் பார்க்கலாம். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர். அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ அடுத்த டைப் பாருங்க. ஸோ இந்த மாடல் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் 1 2 3 4, அடுத்தது 1 2, அடுத்தது இங்க 1 2. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணா 1 + 2 = 3. அடுத்தது இங்க 1 + 2 = 3. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா 1 + 2 + 3 + 4 = 10. மொத்தமா இதை ஆட் பண்ணா 3 + 3 6, 6 + 10 16. இதுல மொத்தமா 16 முக்கோணங்கள் உள்ளன. அடுத்து இங்க பாருங்க இதே மாதிரி தான் இதுவுமே. இங்க பாருங்க 1 2 3 4, அடுத்து 1 2 3, அடுத்து 1 2, அடுத்து 1 2, அடுத்தது 1 2. ஸோ இந்த மாதிரி எத்தனை கோடு வந்தாலும் சரி நம்ம அப்படியே ஆர்டரா 1 2 3 அப்படி போட்டுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணா 1 + 2 3, அடுத்தது 1 + 2 3, அடுத்து 1 + 2 3, அடுத்தது பாருங்க இங்க 1 + 2 3, இங்க ஒரு 3 இருக்கு. 3 + 3 6. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணா 1 + 2 + 3 + 4 10. மொத்தமா இதை ஆட் பண்ணா 10 + 6 16, 19 22 25. ஸோ இதுல மொத்தமா 25 முக்கோணங்கள் உள்ளன. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏழாவது டைப் பாருங்க. ஸோ இது வந்து கோடு நேரா இருக்கு. இது பாருங்க கிராஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிராஸா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க 1 இங்க 2, அதே மாதிரி இங்க 1 இங்க 2. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ எடுங்க. ஹையஸ்ட் வேல்யூ என்ன வருது? 2 வருது. 2 கியூப், அதை கியூப் பண்ணும். ஓகேங்களா? ஒருவேளை 3 வந்துச்சுன்னா 3 கியூப். 2 கியூப்ஸ் = 8. ஸோ இதுல மொத்தமா 8 முக்கோணங்கள் உள்ளன. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிராஸா வந்து என்ன பண்ணணும்? கியூப் பண்ணிக்கணும். ஹையஸ்ட் வேல்யூவை கியூப் பண்ணிக்கணும். ஒரு 10 வந்துச்சுன்னா 10 கியூப். இந்த மாதிரி கோடு கிராஸா 10 வந்துச்சுன்னா 10 கியூப். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது n கியூப். n நம்பர் ஆஃப், அதாவது இப்படி கிராஸா வரப்ப n நம்பர் ஆஃப் வேல்யூ வந்துச்சுன்னா n கியூப் தான் இதோடைய ஃபார்முலா. அடுத்தது எட்டாவது டைப். இதே மாதிரி தான் இந்த சம்மம். ஸோ இங்க 2 கோடு மட்டும் இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4. அதே மாதிரி இங்க 1 2 3 4. ஸோ ஒரு வேல்யூ மட்டும் ஹையஸ்ட் வேல்யூ மட்டும் எடுக்கணும். ஹையஸ்ட் வேல்யூ எடுத்து என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். 4 கியூப்ஸ் = 64. ஸோ இதுல மொத்தமா 64 முக்கோணங்கள் உள்ளன. முக்கோணத்துல அதாவது ட்ரையாங்கிள்ஸ்ல அடுத்த டைப் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தோம்னா 9வது டைப். ஸோ இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் கோடு பார்த்தோம், கிராஸ் கோடு பார்த்தோம். இப்போ ரெண்டுமே கலந்து வந்திருக்குது. அதாவது ஸ்ட்ரெயிட் கோடு வந்திருக்கு, கிராஸ் கோடு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1 2 3 4. ஸோ இந்த 4 அப்படியே ரைட் பண்ணிக்காங்க. ஹையஸ்ட் வேல்யூ 4. அடுத்தது நம்ம நார்மலா இந்த கோடை மட்டும் விட்டுருங்க. இந்த கோடை மட்டும் விட்டுட்டு என்ன இருக்கும்? 1 2 என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். 1 + 2 3. அப்ப 4 + 3 பிளஸ்
இது எல்லா கோடையும் விட்டுருங்க, இந்த 2 கோடையும் விட்டுருங்க. காமனா ஒரே ஒரு சிங்கிள் டயக்ராம் இருக்கு, சிங்கிள் முக்கோணம் இருக்கு. அப்ப அது 1. அப்ப ஆட் பண்ணா 8 முக்கோணங்கள், இந்த டயக்ராம்ல 8 முக்கோணங்கள் இருக்கு. அதே மாதிரி 10வது டைப் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 2 3 4 5 6 மொத்தம். ஸோ உங்க ஹையஸ்ட் வேல்யூ என்ன வருது, 6. 6 பிளஸ் நெக்ஸ்ட் இந்த எல்லாம் மேல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுருங்க. சிம்பிளான இந்த டயக்ராம் மட்டும் எடுத்துக்கோங்க. இது எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், இங்க 1 2 மொத்தமா ஆட் பண்ணா 3. ஸோ அப்ப இந்த பார்ட்ல மட்டும் 3 முக்கோணம் இருக்குது. 3 பிளஸ் அதே மாதிரி இந்த செக்ஷன் பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் பாருங்க. இதை அப்படியே ரிவர்ஸ்ல போட்டோமா இப்படி வரும், இந்த பக்கம் திருப்பணுமா இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ 1 2 ஆட் பண்ணா 3 பிளஸ் அதே மாதிரி இந்த 2 சைடும் விட்டுட்டு இந்த சைடு மட்டும் பாருங்க, இது அப்படியே ரிவர்ஸ்ல போட்டோமா இதுவும் பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். அப்போ 1 2 அப்போ இங்க ஆட் பண்ணா 3 பிளஸ் உள்ள இருக்கிற எல்லா கோட்டையும் விட்டுருங்க. அப்ப பெரிய முக்கோணம் ஒன்று இருக்கு 1. மொத்தமா இதை ஆட் பண்ணுங்க. 6 பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 1 16. ஸோ இதுல மொத்தமா 16 முக்கோணங்கள் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா இது உங்களுக்கு ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். ஸோ இங்க பாருங்க, இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த இடத்துல மட்டும் டாட் 1 2 3 4 5. ஸோ 5 வருது. 5 × 2 = 10. ஸோ இதுல மொத்தமா எத்தனை முக்கோணங்கள் இருக்கு, 10 முக்கோணம் இருக்கு. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ரயில்வே எக்ஸாம்ல இந்த சம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, இந்த மாடல். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நம்ம பேசிக்கா இதை மட்டும் எடுத்துக்காங்க. இங்க என்ன இருக்கு, 1 2 ஆட் பண்ணா = 3. அதே மாதிரி இது அப்படியே ரிவர்ஸ்ல போட்டோம்னா என்ன வரும், 1 2 ஆட் பண்ணா 1 + 2 3. அப்போ மொத்தமா 3 + 3 6. இதுல மொத்தமா 6 முக்கோணங்கள் இருக்கு. ட்ரையாங்கிள் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா, எவ்வளவு பெரிய கொஸ்டின் கொடுத்தாலும் சரி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள்ல அடுத்த மாடல் பார்க்கலாம். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் தி கிவன் பிக்சர். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயருக்குள்ள கொடுத்து முக்கோணம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இது பேசிக், இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சம் புரிஞ்சுக்கிட்டாவே இந்த மாதிரி எவ்வளவு பெரிய சம் கொடுத்தாலும் சரி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்களா, 1 2 3 4 மொத்தமா 4 இருக்கு. அப்ப 4 × 2 = 8. இதுல மொத்தமா 8 முக்கோணங்கள் ட்ரையாங்கிள் இருக்கு, 8 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இங்க 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ 8. 8 × 2 = 16 முக்கோணங்கள் இதுல இருக்கு. இதுல 16 முக்கோணங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் 15வது டைப். இந்த டைப் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ஈஸியா அந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இந்த பேசிக் தெரிஞ்சா போதும் இந்த சம்மை நம்ம பார்த்த உடனே சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இருக்கிற ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்காங்க. உள்ள இருக்கிற ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ இதே மாதிரி இருக்கு, இந்த ஸ்கொயர் பாருங்க இதே மாதிரி இருக்குது. என்ன பண்ணுவோம், இங்க 1 2 3 4 5 6 7 8. நம்ம ஹையஸ்ட் வேல்யூ என்னது 8. அப்போ 8 × 2 = 16. 16 × நெக்ஸ்ட் எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு பாருங்க, ஒரு ஸ்கொயர், அதே மாதிரி 2 ஸ்கொயர், இங்க 3, மொத்தம் 3 ஸ்கொயர் இருக்குது. அப்ப 16 × 3 = 48. ஸோ அதில் மொத்தமா 48 முக்கோணங்கள் உள்ளன. சரிங்களா? ட்ரையாங்கிள்ஸ்ல அடுத்த டைப் பார்க்கலாம். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் தி கிவன் பிக்சர். அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்கொயர் கொடுத்துட்டு அதில் எத்தனை முக்கோணங்கள் எடுத்தாங்க, இப்போ 2 கொடுத்துருவாங்க, ஜாயின் பண்ணி 2 கொடுத்துருவாங்க, இங்கே ஜாயின் பண்ணி 3 கொடுத்துருவாங்க. நம்ம சிங்கிள் தான் என்ன பண்ணுவோம், 1 2 3 4. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ × 2, ஹையஸ்ட் வேல்யூ × 2, 4 × 2 = 8. அதே மாதிரி இதில் 1 2 3 4. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ 4 × 2 = 8. மொத்தமாக 8 + 8 16. 16 பிளஸ். ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய முக்கோணமா இருக்குதா, இங்கே பாருங்க, இங்க இருந்து இந்த பாயிண்ட் பாருங்க, 3 பாயிண்ட் சேர்ந்து ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது. அப்போ +1. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் இங்க ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது. அப்போ அகைன் +1. 16 + 1 + 1 18. மொத்தமாக இதில் 18 முக்கோணங்கள் இருக்கு. ஸோ அடுத்து இதே மாதிரி இந்த சம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 1 2 3 4. 4 × 2 = 8. அகைன் 1 2 3 4. 4 × 2 = 8. அகைன் 1 2 3 4. 4 × 2 = 8. மொத்தமா 3 8 24. 24 பிளஸ். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க இருந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு முக்கோணம் இருக்கு, 1 பிளஸ். அகைன் இங்க இருந்து இந்த செக்ஷன் ஒரு முக்கோணம் இருக்குது, 1 பிளஸ். அகைன் அப்படியே இந்த சைடு பாருங்க, இங்க ஒரு முக்கோணம் இருக்குது, இந்த பாயிண்ட் பாருங்க, இங்க ஒரு முக்கோணம் இருக்குது. அப்போ அகைன் 1 பிளஸ். அடுத்தது இதுல இருந்து இங்க ஒரு முக்கோணம் இருக்குது 1. இப்போ மொத்தமா ஆட் பண்ணா 24 + 4 =
28. இதில் மொத்தமாக 28 முக்கோணங்கள் உள்ளது. ட்ரையாங்கிள் அடுத்த டைப் பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர். அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸாக சிங்கிளாக ஒரு ஸ்கொயர் கொடுத்து அதில் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்களா, எப்படி கண்டுபிடிச்சோம்? அடுத்து 2 கொடுத்தாங்க, அடுத்து 3 பார்த்தோம். இப்போ கீழே இருக்கு, கீழே இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஒரு சிங்கிளான ஸ்கொயரில் கொடுத்து ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? 1 2 3 4. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ 4. 4 × 2 = 8. ஸோ இதில் 8 ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி இங்கே 1 2 3 4. அப்போ 4 × 2 = 8. ஸோ அதே மாதிரி இங்கே 1 2 3 4. இப்போ 4 × 2 = 8. மொத்தம் ஆட் பண்ணால் 3யும் 3 8 24. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த செக்ஷன் மட்டும் பாருங்க. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதாவது இந்த கோடெல்லாம் விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் அடுத்தது இப்படி பாருங்க, இந்த கோடெல்லாம் விட்டுட்டு இந்த சைடு பாருங்க. அதாவது இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது 1 ப்ளஸ் அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 3 புள்ளியும் சேர்ந்தா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது 1 ப்ளஸ் அடுத்தது பாருங்க, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த சைடு பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு பாருங்க தெரியும், இப்படி வரும். அதாவது இப்படி வருதுன்னா இப்படி வருது, சரிங்களா? இது வருது. அப்போ இங்கே 1 இருக்குது ப்ளஸ். ஸோ இங்கே பாருங்க, இங்கே பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்க. அதாவது இந்த கோட்டில் இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்களா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ 1. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் 24 + 1 25 26 27 28 29. மொத்தமாக இதில் 29 முக்கோணங்கள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிளில் அடுத்த மாடல் பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 2 3 4 5 6. மொத்தமாக 6. ஸோ இப்போ 6 × 2 = 12. இந்த ஸ்கொயரில் மட்டும் மொத்தமாக 12 முக்கோணம் இருக்குது. ஸோ அடுத்தது ஸ்கொயர் விட்டுட்டு இந்த பார்ட் மட்டும் பாருங்க. இந்த பார்ட் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் 1 2. அப்போ 1 + 2 = 3. இந்த இடத்துல மொத்தம் 3 முக்கோணம் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த கோட்டை மட்டும் விட்டுட்டு பாருங்க. இந்த கோட்டை விட்டுட்டு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 1. அதேமாரி இந்த கோட்டை விட்டுட்டு பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய முக்கோணம். அப்போ இங்கே ஒரு 1. அப்போ 3 + 2 5. ஸோ இங்கே ஒரு 12 இருக்குது. இப்போ 12 + 5 = 17. மொத்தமாக இதில் 17 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்த டைப் பார்க்கலாம். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6. இங்கே ஒரு 6 இருக்குது. ஸோ அடுத்து பாருங்க, பெரிய முக்கோணம் எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது. இப்போ 6 + 2 = 8. அப்போ இங்கே மொத்தமாக 8 முக்கோணங்கள் உள்ளது. ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.